ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நேச்சர் ஆஃப் ஃபிசிக்ஸ் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். நேச்சர் ஆஃப் ஃபிசிக்ஸ் வேர்ல்ட்னா இந்த ஃபிசிக்ஸ் சுற்றி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் அது எப்படிலாம் மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ்னால் என்ன, அது எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்கு, ஃபிசிக்ஸுங்கிறது க்ரீக்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்லாம் ஒன்றுமே இல்லை, எப்படி இந்த ஃபிசிக்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது, அப்ளிகேஷன் ஓரியன்ட்லாம். அப்ளிகேஷன் ஓரியன்ட்னா எப்படி சொல்கிறதுனா, எந்தெந்த பொருள் அப்படின்ட்டு. இப்போ ஒரு வாட் ஹேப்பன் வித் தி ராட் வென் இட் ஹீட்டட். ஓகே, இப்போ ஒரு ராட் இருக்குது, அந்த ராடை ஹீட் பண்ணால் என்ன ஆகும் சிம்பிளாக, அது வந்துட்டு ஒரு ஃபிசிக்ஸ். ஓகே, வாட் டஸ் த ஹீட் டீச்சர்ஸ் தி அதர் எண்ட். எப்படி வந்துட்டு இந்த ஹீட் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகுது, தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த எஃபெக்ட் ட்ரூ ஃபார் ஆல் மெட்டீரியல், எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குமா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அதை நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபிசிக்ஸ் வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க ஃபிசிக்ஸை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன் இதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கிளாசிக்கல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு மாடர்ன் ஏராக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி பழங்காலத்தில் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான். அதை வந்துட்டு எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது அரிஸ்டாட்டிலுக்கு முன்னாடி, அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம், அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கிபி அந்த மாதிரி இதில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ கிளாசிக்கல்னு சொல்லிட்டு இருக்கு. கிளாசிக்கலில் வந்துட்டு மெக்கானிக்ஸ்னு சொல்லுவோம். மெக்கானிக்ஸ் வந்து ரெண்டு இதாக பிரிப்போம். ஒன்று வந்துட்டு ஸ்டாட்டிக் அண்ட் இன்னொன்று வந்துட்டு டைனமிக். ஓகேங்களா? ஸ்டாட்டிக்னா ஒன்றுமே இல்லை, ஒரு பொருள் வந்துட்டு ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அது ஸ்டாட்டிக். டைனமிக்னா அது வந்துட்டு ஆசிலேஷன்லேயே இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்டாட்டிக்னா, இப்போ கார் இருக்கா, கார் வந்துட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கும் அப்படின்னா அது ஸ்டாட்டிக். அதுவே காரை வந்துட்டு ரன்னிங்கில் இருக்குன்னா அது டைனமிக். அவ்வளோதான். சரிங்களா? டைனமிக்கில் வந்துட்டு ரெண்டு இதாக இருக்குது, ஒன்று கைனமேட்டிக்ஸ், இன்னொன்று கைனடிக்ஸ். சரிங்களா? அது நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது. தெர்மோடைனமிக்ஸ்னால் ஹீட், அதை பற்றி சொல்லி கொடுக்குறது. கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்னால் வந்துட்டு இப்போ அந்த கேஸஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த உள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அதை பற்றி படிக்கிறது. ஆப்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லைட்டை பற்றி படிக்கிறது. எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம்னா எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு எப்படி பாஸ் ஆகிட்டு இருக்கு த்ரூ கண்டக்டிங் காயில்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வந்துட்டு இதில் பார்க்க போகிறோம். மேக்னட்டிக்னா அதே தான். சரிங்களா? அக்யூஸ்டிக்னா வந்துட்டு ஒரு வேவ்ஸ் வச்சு எப்படி படிக்க போகிறோம். அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ்னாலும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கும். ரிலேட்டிவிட்டினாலும் அது எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகுது அந்த மாதிரி. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம மாடர்னில் வந்துட்டு குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்னு இருக்குது. குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து நான் ரிலேட்டிவ் அண்ட் ரிலேட்டிவிட்டி. ஓகே, அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்ட் நியூக்ளியர். அட்டாமிக்னா வந்துட்டு சின்ன சின்ன பார்ட்டிகல், நியூக்ளியர்னா வந்துட்டு பெரிய பெரிய அணுகுண்டு அந்த மாதிரி. இது மாலிகுல்னா வந்துட்டு தண்ணி அந்த மாதிரி வந்துட்டு அதில் எப்படி எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வச்சுங்க. ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். கண்டென்ஸ்டு மெட்டீரியல் ஃபிசிக்ஸ்னா அது வந்துட்டு எப்படி சின்னதாயிலேருந்து பெருசுக்கும் வித்தியாசம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்துட்டு சொன்ன விஷயம் தான் வந்துட்டு இதில் பிரான்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது நம்ம ஃபர்தராக பார்ப்போம் எப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரலாக இருக்கிறது. ஸோ எப்படி வந்துட்டு யூனிட்ஸ் வந்துட்டு ரொம்பவே முக்கியம் எல்லா இதுக்குமே. டென்சிட்டினா என்ன, வால்யூம்னா என்ன, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. ஸோ இம்பார்ட்டண்டாக இருக்கிறது மட்டும். சரிங்களா? அது நம்ம ஃபர்தராக வந்துட்டு நான் உங்களுக்கு தனியாக அதுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ வெல் இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்ட் ஓகே, இதுதான் பேசிக்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம வந்துட்டு வெர்னியர் கேலிப்பரில் இது பண்ணுறது, மெஷர்மெண்ட் ஆஃப் சின்ன சின்ன டிஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு ஸ்க்ரூஸ்லையும் இந்த வெர்னியர் இதுலையும் பண்ணுறது, மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்ஸ் அது எப்படி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒன்றும் இல்லை, ட்ரையாங்குலர் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு சைடை வந்துட்டு கொடுத்துட்டு அதோட ஹைட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ட்ரிக்னோமெட்ரியில் நம்ம படித்ததான். சரிங்களா? ஸோ அதோட ஃபார்முலா வந்துட்டு ஹெச்எஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, அதோட டிஸ்டன்ஸஸ் சொல்லுவோம். டேன் டீட்டாங்கிறது அதோட டிகிரியை சொல்லுவோம். சரிங்களா? பேரலாக்ஸ் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் வந்துட்டு போயிட்டு வருது. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு வவ்வால் பேட்டுன்னு சொல்லுவோம்ல, அது வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல வந்து சவுண்ட் வேவ்ஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணதை வந்துட்டு எதாச்சும் ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆச்சு, தட்டி அடிச்சா அப்படின்னா ஒரு பொருள் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். அது எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, எவ்வளோ சவுண்டில் இருக்குது, அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் பேரலாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா? அதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? டிஸ்டன்ஸ் ரேடார் மெத்தட்னா எப்படி வந்துட்டு இது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டி பை டி.
v into t by 2 சரிங்களா. இதுதான் இது நார்மலாக வந்துட்டு இருக்கிறது மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் டைம் இன்டர்வல். ஸோ இது எல்லாமே ஜென்ரல் தாங்க சரிங்களா. எந்தெந்த மாதிரி தியரி ஆஃப் எரர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி எப்படிலாம் இருக்குது. எரர்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு பொருளை வந்துட்டு எடுத்து மெஷர் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு ஒரு 10 சென்டிமீட்டரில் 10 அப்படின்னு சொல்லுவோம் மெக்கானிக்கல் இதுபடி சரிங்களா. ஸோ அப்போ வந்துட்டு எவ்வளோ எரர்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ போயிட்டு இருக்கு, எவ்வளோ வந்துகிட்டு இருக்கு, அதில் எவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளுக்கு வேணும், நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. அக்யூரேசி அண்ட் ப்ரிசைஸ்னா ஒன்றும் இல்லைங்க. அக்யூரேசினா 100க்கு நான் 100 எடுத்திருக்கேன் அப்படின்னா அது அக்யூரேசி சரிங்களா. ப்ரிசைஸ்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் 99.9 இல்லை 99 நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது ப்ரிசைஸ். அவ்வளோதான். ரொம்ப ஜஸ்ட் நியர் வேல்யூஸில் வந்துட்டு அது போகிறது. ஸோ எரர்ஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு சிஸ்டமேட்டிக் எரர் இருக்குது. அண்ட் சிஸ்டமேட்டிக் எரர் ஒன்று, இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்னா நீங்கள் எடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்துட்டு தப்பு இருக்குன்னு அர்த்தம். இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்ட்னா நீங்கள் வந்துட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது நம்ம தப்பு பண்ணுறது சரிங்களா. அதுக்கப்புறம் பர்சனல் எரர் நம்ம வந்துட்டு அது இப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டும் சேம் தான். இம்பர்ஃபெக்டும் எரர் டியூ டு எக்ஸ்டர்னல் காஸ். ஏதாச்சும் ஒரு டெம்பரேச்சர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதனால வந்துட்டு போகிறது வாய்ப்பு. லீஸ்ட் கவுண்ட் எரர் அது 0.01 எடுக்க பதிலாக நம்ம 0.0 எடுத்துருப்போம். ஸோ அது சில விஷயங்கள் இருக்குது. ரேண்டம் எரர்ஸ்னால் அது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது, பட் அது நடக்கும். ஸோ அது அதாவது ரீடிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 5 வாட்டி எடுத்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் எடுத்தால் அதோட அக்யூரேட்டான வேல்யூ கிடைக்காது, ப்ரிசைஸான வேல்யூ கிடைக்கும் சரிங்களா. கிராஸ் எரர்னா சில டைமில் வந்து நம்மளே அறியாமல தப்பு பண்ணுறது. ஸோ இதுதான் சரிங்களா. அந்த எரர் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு அனலைசஸ் பண்ணலாம். அப்சல்யூட் எரர்னா என்ன, ரிலேட்டிவ் எரர்னா என்ன, ஸோ அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் எரர்னா என்ன, மீன் அப்சல்யூட் எரர்னா என்ன, இது எல்லாமே வந்துட்டு இருக்குது சரி. டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அது எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. வெல் ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் இது எல்லாமே சரிங்களா. எப்படி வந்துட்டு எரர் குறைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அண்ட் சிக்னிஃபிகண்ட் ரவுண்ட் டிஜிட்டாக வரது எப்படி பண்ண போகிறோம், எப்படிலாம் வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு ரவுண்ட் டிஜிட்டாக தான் அது கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிறதுல இது கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டைமென்ஷன் அனாலிசிஸ். டைமென்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்துட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இப்போ வெலாசிட்டினா என்ன, அதை எப்படி வந்துட்டு வெலாசிட்டினா ஒன்றும் இல்லை, ஸ்பீடு போகிறதுன்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் நவுந்து இருக்குது, அதோட டைம் எவ்வளோ நேரம் இருக்குது, அதுதான் கணக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஒரு இதுக்கும் ஒரு இது இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து டைமென்ஷன் வேரியபிள், டைமென்ஷனல் லெஸ் வேரியபிள், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக் தான் சரிங்களா. இது மெயினாக வந்து நீங்கள் இதை படிச்சுக்கணும். இந்த டைமென்ஷன் டேபிள் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டண்ட். இதோடதுலேருந்து வரும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.